ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். கூட ஆளுநர் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளி உள்ள நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் கடந்த எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா நிகழ்ச்சிகளிலும் முதலிலே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும், அதை எல்லோரும் தங்கள் வாயால் வாயசைத்து பாட வேண்டும், தங்கள் சொந்த குரலிலே பாட வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்து அது கடந்த காலங்களிலே அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டார். எனவே நாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாட வேண்டும் என்று சொன்னாலும் கூட ஆளுநர் அவர்கள் 3வது இடத்துக்கு தள்ளியுள்ள நிலையிலே இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்பதற்கான நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் கடந்த எங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருமா தாவேக அரசு என்று திமுக எம்எல்ஏ ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்று தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி பேசிய காட்சிகளை பார்த்தோம். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட சட்டம் கொண்டு வருமா தாவேக அரசு என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி கேள்வி எழுப்பி இருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட அரசு இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட அங்கீகாரம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.